டிவிஷன் மட்டும் நார்மலா நான் மேம் சொல்லிடுறேன். ஓகே, இப்ப நம்ம டிவிஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன நம்பரா எடுக்கிறோம். ஓகே, 18 டிவைடட் பை 4 அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நார்மலா எப்படி டிவைட் பண்ணுவோம்? 4 தெரியுதுல்லமா, 18 டிவைடட் பை 4, கரெக்டா? எஸ் ஆர் நோ? ஓகே. இதுல ஓகே, 4 4s are 6, ரிமைண்டர் 2. ஸோ இதுல எது டிவிடெண்ட்? வாட் இஸ் டிவிடெண்ட் ஹியர்? டிவிடெண்ட் என்னது? 18. டிவைசர் தான் என்னது? 4. வாட் இஸ் யுவர் கோஷன்? 4. வாட் இஸ் யுவர் ரிமைண்டர்? 2. இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னா, இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்பவுமே உங்களோட ரிமைண்டர் இல்லையா, ரிமைண்டர் வில் பி லெஸ் தேன் யுவர் டிவைசர். ஓகேயா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டிவிஷன்ல. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆல்வேஸ் யுவர் ரிமைண்டர் ஷுட் பி லெஸ் தேன், ஈக்குவல் டு கூட இருக்கக்கூடாது, லெஸ் தேன் with which number you are dividing. ஓகே, எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஃபாஸ்ட் டிவிஷன் ஃபாஸ்ட் கால்குலேஷன் பண்ணும்போது ரிமைண்டர்ல வந்து நமக்கு 3 கேசஸ் வரும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டிவிஷன் சம் பார்த்தோன்னா ரிமைண்டர் we have to check whether it's less than divisor on. இதை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? எது டிவிடெண்ட், எது டிவைசர், எது கோஷன்ட், எது ரிமைண்டர்னு கண்டுபிடிக்கிறதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. So your remainder should be less than divisor. இங்க பாத்தீங்கன்னா remainder, what is the remainder here? What is the 2? What is the divisor here? 2. So 2 is less than 4. Okay, அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? கிளியரா புரிஞ்சுதா? Yes ma'am. இப்போ நம்மளோட டிவிஷன் டெக்னிக்ஸ்க்கு போவோம். ஓகே, இதை நான் வந்து மேம் வந்து இப்போ 2ஆ ஸ்பிளிட் பண்ண போறேன். ஓகே, நம்மளோட நிறைய டாபிக்ஸ் இருக்கு, இதுல 2 டாபிக்கா நான் ஸ்பிளிட் பண்றேன் ஃபர்ஸ்ட். ஓகே, இது எல்லாமே பேஸ்ட் ஆன் டிவைசர் தான். ஓகே, டிவைசர்னா எதை வச்சு டிவைட் பண்ணுவீங்களோ அந்த நம்பர். when first digit of base above base below base லாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓகே, when first digit of your base is equal to 1, அப்படி இருக்கும்போது ஒரு டைப். then first digit of base is not equal to 1. ஓகே, எழுதனா எழுதிக்கோங்க மேம், எழுதும் போது எழுதனா எழுதிக்கோங்க. ஓகே, சோ டிவிஷன் சம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஹாப்பி பர்த்டே ஜானேஷ். ஓகே மேம், சூப்பர், என்ஜாய் பண்ணியாச்சா பர்த்டே? புது ட்ரெஸ் எல்லாம் போட்டியா? நான் போயிட்டேன்டா. சரி, ஓகே. சோ டிவிஷன் சம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட டிவைசரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் 1ஆ இருந்தா ஒரு மெத்தட், டிஜிட் பேஸ் வந்து 1ஆ இல்லைன்னா வேற ஒரு ஸ்டெப்ஸ், அவ்வளவுதான். இது எழுதனா எழுதிக்கோங்க. ஓகே, இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் எடுத்து வச்சுக்கோ. மேம் நோட்ஸ் அனுப்புறதா நாளைக்கு தான் அனுப்புவோம். ஓகே, ஓகே. என்ன ஜானேஷ், புது ட்ரெஸ் எல்லாம் போட்டியா? ஓகே, சோ டிவிஷன்ல 2 டைப், 1 டைப்பா பார்ப்போம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் டிஜிட் பேஸா இருக்கும்போது 2 ஸ்டெப் தான். ஓகே, மல்டிப்ளிகேஷன் அடிஷன். மேல போகும்போது மல்டிப்ளிகேஷன், கீழே வரும்போது அடிஷன். MA ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிஷன். பேஸ் டிஜிட் ஃபர்ஸ்டா இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம 4 ஸ்டெப் பண்ணணும். ஓகே, டிவிஷன், சப்ட்ராக்ஷன், DSMA ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வேர்டிங் மாதிரி வச்சுக்கோங்க இதுல. ஓகேயா, டாலி, சிங், மலையாளம் ஆந்தம், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெப்ஸ் வந்து மறக்காது. டிவிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன்.
அவ்வளவுதான். இது மட்டும் ஞாபகம் வச்சிட்டாலே போதும், டிவிஷன் பண்ணிடலாம். வேற எந்த கன்ஃபியூஷனுமே தேவையில்லை. ஓகேயா? அபவ் பேஸ் பிலோ பேஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சம் வரும்போது மேம் சொல்லுங்க. டவுட் இருந்தா கேளு. இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்காமா? சோ டிவிஷன் பார்த்தோம்னா 2 பேட்டர்ன் சம்ஸ் தான். உங்களோட டிவைசர் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து பேஸ் 1 இருந்தா 2 ஸ்டெப் மல்டிபிளிகேஷன் அடிஷன். டிஜிட் பேஸ் வந்து 1 தவிர, அதாவது 25 79 213 அந்த மாதிரி இருந்தா 4 ஸ்டெப்ஸ். டிவிஷன் பார்த்து நடடே அபிஜித், இல்லைன்னா வீட்டுல போய் உக்காந்துட்டு உழுந்துராத எங்கேயாவது கேட்டுட்டே போய். டிவிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், இந்த 4 ஸ்டெப். ஓகே, அப்ரூவலிங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். டிவிஷன்ல 2 பேட்டர்ன் ஆஃப் சம்ஸ். அபவ் பேஸ் பிலோ பேஸ் நினைச்சு இப்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, சரி. இது வரைக்கும் ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோ. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நோட்ஸ்னா நான் நாளைக்கு தான் மேம் டைப் பண்ணி அனுப்புறேன். இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேயா? சரி, புரியுதா? சரி, நெக்ஸ்ட் போலாமா? இப்ப அபவ் பேஸ் பிலோ பேஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓகேயா? நான் மேம் வந்து இப்ப சும்மா ரேண்டமா சம் சொல்றேன், நம்ம எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்றேன். இப்ப வந்து இப்படி ஒரு சம் இருக்கு. ஓகேயா? இப்படி இருக்கும்போது வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான், ஃபைண்ட் த பேஸ். நான் சொல்லட்டா? சொல்லலாம். ஒரே சம் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? ஃபைண்ட் த பேஸ். You have to find the base. What is the base here? 10. What is the base here? 10. 10. So what is the first digit of the base? 1. 1. So எத்தனை ஸ்டெப் வரும்? How many steps you have? 2. 2 steps. What are they? Multiplication, addition. அவ்வளவுதான். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்ப பாருங்க. இப்போ ஃபிளாக் மெத்தட் போடணும். இங்க என்ன பண்ணணும்? 9 போடணும். இங்க 10ல எத்தனை ஜீரோஸ் இருக்கு? How many zeros are there? 1. என்னாச்சு மத்தவங்க ஆன்சரே பண்ண மாட்டேங்க. How many zeros are there in 10? 1. So இங்க உள்ளது இங்க ஆல்வேஸ் இட் இஸ் ரிமைண்டர், ஹியர் இட் இஸ் ஆல்வேஸ் கோஷன்ட். ஓகேயா? லைனுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ளது ரிமைண்டர், ரைட் ரிமைண்டர், லெஃப்ட் கோஷன்ட். ஓகே, சோ ஒரு ஜீரோ இருக்கிறதுனால லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் இங்க எழுதிட்டு ரிமைனிங் டிஜிட்ஸ் யூ ஹேவ் டு ரைட் இன் த மிடில். இது வரைக்கும் கிளியரா? பேஸ் 10 இருக்க போது பிரச்சனையே இல்லை. பேஸ் 1 இருக்க போது 2 ஸ்டெப் தான். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், நெக்ஸ்ட் அடிஷன். இப்போ இதுக்கு இந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எப்பவுமே அபவ் பேஸா பிலோ பேஸா தெரியாது. கிவன் நம்பர். ஓகேயா? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இது பிலோ பேஸா அபவ் பேஸாலாம் நீங்க பண்ண வேணாம். பேஸ்ல இருந்து நம்பரை மைனஸ் பண்ணணும். ஓகே, பேஸ் மைனஸ் நம்பர் என்னது? வாட் இஸ் பேஸ் ஹியர்? 10. நம்பர் என்னது? 1. நம்பர் நான் இங்க மென்ஷன் பண்றது டிவைஸ். 10 மைனஸ் 9 எவ்வளவு? 1. அந்த 1 தான் இங்க வரும். சரியா? புரியுதா? ஓகே, இது வரைக்கும் கிளியராமா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஃபர்ஸ்ட் 1 இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நம்பரை அப்படியே கொண்டு வந்துடணும். அப்புறம் தான் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். வாட் இஸ் மல்டிபிளிகேஷன்? 1 into 1 is what? 1. 2 plus 1 3. 3 என்னது? 3 plus 1 4. 3 plus 1 4 plus 2 6. 6 plus 6 plus 1 7. 7 plus 7. 8. Next 8 month. So இந்த முடிஞ்ச 1 3 4 6 7 ரிமைண்டர் 8. இங்க பார்க்கணும், ரிமைண்டர் இஸ் லெஸ் தென் த டிவைசர் 9. அதனால நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே போட்டோம். புரியுதா? ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் த பேஸ் நம்பர். ஓகேயா? பேஸ் நம்பர் 1 இருந்தா 2 ஸ்டெப் தான், 2 ஸ்டெப்ஸ். மல்டிபிளிகேஷன், அடிஷன். 1 இல்லைன்னா தான் 4 ஸ்டெப். ஸோ அதை முதல்ல டிட்டர்மைன் பண்ணலாம்.
அப்புறம் you have to find the difference. டிஃபரன்ஸ்னா எப்பவுமே பேஸ்ல இருந்து கொடுத்துருக்கிற டிவைஸரை மைனஸ் பண்ணணும். ஓகேயா? இப்ப பேஸ் வந்து 10 10 மைனஸ் 9 இஸ் பாசிட்டிவ் 1, அதனால 1. ஓகேயா? நீங்க அதனால அந்த அபோவ் பேஸ் பிலோ பேஸ்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 ஸ்டெப் தான் முக்கியம். அப்புறம் ஃபைனலி you have to check your remainder is less than 9 and check. புரிஞ்சுதா? இது கிளியரா? ஓகே மேம். நெக்ஸ்ட் சம் யார் பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் சம் யாரு ஜானேஷ் பண்றீங்க? எல்லாருக்கும் சான்ஸ் உண்டு. திருப்பி கவனிமா, எக்ஸ்பிளைன் பண்ணுமா இல்ல ஏதாவது புரியலன்னா கேட்கும். ஜானேஷ் நீ தானே சொல்ல போற? ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த பேஸ் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த பேஸ்? அட ராமா, என்னாச்சு? பர்த்டே பாய் நிறைய பிரியாணி சாப்பிட்ட பிள்ளைய தூக்கம் வருதா? டிவைசருக்கு உள்ள பேஸ் சொல்லடா தம்பி. 20,000 எங்க இருந்து வந்தது? டிவைசர் என்னது? பேஸ் என்னது? அப்ப பேஸ் நம்பர் என்ன எடுக்கணும்? வாட் ஷுட் ஐ டேக்? அதுதான் கேட்டேன். எப்பவுமே டிவைசரை பேஸ் பண்ணிதான். ஓகே. ஓகே. என்ன எழுதணும் ஃபர்ஸ்ட்? சோ இந்த பேஸ் நம்பர் என்னது? 1. சோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ? எத்தனை ஸ்டெப் பண்ணணும்? எத்தனை ஸ்டெப்? 2 ஸ்டெப்பா 4 ஸ்டெப்பா? மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன். ஓகே, எம்ஐ. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க என்ன எழுதணும்? 8. இங்க என்ன எழுதணும்? வாட் வி ஷுட் ரைட் ஜானிஷ்? 2 3 6 5. கரெக்ட். லாஸ்ட் ஒன்ல 4. இப்ப அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? தேர்ட்ல பேஸ் மைனஸ் நம்பர், பேஸ் மைனஸ் டிவைசர். வாட் இஸ் பேஸ் மைனஸ் டிவைசர்? பேஸ் என்னது? 10. டிவைசர் என்னது? 2. 10 மைனஸ் 8. 10 மைனஸ் 8 எவ்வளவு? how much? 200. சோ பேஸ் 1 ஆகல ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே எடுத்துக்கணும் 2. அதுக்கப்புறம் என்ன? மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மல்டிப்ளை இல்லையா? இதையும் அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 4 + 3 அடுத்து என்ன பண்ணணும்? திருப்பியும் மல்டிப்ளிகேஷன் அடிஷன். அப்படி சைக்கிள் வந்துகிட்டே நெக்ஸ்ட் 14 + 6 18. அடராமா, ஒரு நம்பர் தான் இங்க எழுதணும். கேரி ஓவர் லெஃப்ட் ஃபுட்ல போட்டுருணும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கவனிமா. திருப்பி மல்டிப்ளை பண்ணும்போது 20 தான் 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 0 மல்டிப்ளை பண்ணி எழுதிடாது. சரியா? 20 திருப்பி 40 + 5 44. சோ 5 இங்க 4 இங்க. அடுத்து 5 மல்டிப்ளை பண்ணணும். இப்பதானே சொன்னேன். 90. ஓகே. 40 2s are 80, 5 2s are 10, 90. சோ இப்போ இங்க என்ன வருது? 94. கோஷன்ட் என்ன வரும்? 2 7 + 2 9 4 5. இதோட விட்டுறலாமா? ரிமைண்டர் செக் பண்ணும். ரிமைண்டர் டிவைசரை விட என்னவா இருக்கு? பெருசா இருக்கணும். ஆனா இங்க எவ்வளவா இருக்கு? ஜாஸ்தியா இருக்கணும். அப்ப திருப்பியும் 94 8ஆல டிவைட் பண்ணு. சரியா? டைரக்டா டிவைட் பண்ண தெரிஞ்சவங்க டிவைட் பண்ண, தெரியாதவங்க இப்படி போட்டு டிவைட் பண்ணும். 8 இங்க என்ன எழுதணும் ஜானேஷ்? 2 இல்லையா? இப்படி ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் கொண்டு வரணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 18 + இன்னும் கோஷன்ட் தான். ஓகே, இதை தனியா ஆட் பண்ணும். ஆனா இங்கேயும் திருப்பி என்னாச்சு? ரிமைண்டர். அப்ப திருப்பி என்ன பண்ணணும்? 22க்கு ஒரு 8 போடணும். சரியா? தெரிஞ்சவங்க டைரக்டா பண்ணிக்கலாம், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். 2 2s are 4 6. இதுவும் என்னது? கோஷன். இதுதான் ரிமைண்டர். கடைசியா வராத ரிமைண்டர். எல்லா கோஷன்டையும் ஆட் பண்ணிடணும். இங்க ஒரு 4 5, இங்க ஒரு 9 இருக்கு இல்லையா? 9 + 2 11 ஆயிடும்.
ரிமைண்டர் வந்து 6. புரியுதா? தெரியாத ஓகே சூப்பர் ராஜேஷ். எல்லாமே பிராக்டிஸ் பண்ணுங்க. டிவிஷன்ல ஏதாவது பண்ணணும் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் பிராக்டிஸ் ஆல் த சம்ஸ். ஓகே மேம். என்ன எல்லா வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்க, நான் மட்டும் வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சம் யார் பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் சம் சஞ்சனா பண்றியா? நான் பண்றேன். சரி இவ நிதர்ஷனா கேட்டாங்க. ஓகே நிதர்ஷனா பண்ணு. தேர்ட் சம் ஓகே. நான் ரேண்டமா தான் கொடுக்குறேன் மேம் சம்ஸ். நான் 12. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணணும்? பேஸ் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த பேஸ்? ஸ்கிரீன் தெரியலையாமா எல்லாருக்கும்? தெரியுதா? தெரியுதா? சரி. வாட் இஸ் த பேஸ்? பிலோ பேஸ் அப்போ பேஸ் கன்ஃபியூஸ் பண்ணாத. சொன்ன பாயிண்ட மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. பேஸ் டிஜிட் 1, பேஸ் டிஜிட் 2. பேஸ் டிஜிட் 1 இல்லாம முதல்ல பேஸ் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த பேஸ்? 10. ஃபிளாஷ் மெத்தட் போடு. ஓகே 12 என்ன பண்ணனும்? 12. 1 2 நடுவுலயும் 0 1 இது 1 2 0 இங்க 1 அப்படியே பிலோ பேஸ் ஆன் கன்ஃபியூஸ் பண்ணாத. இங்க கீழ உள்ள நம்பர் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்னா பேஸ் மைனஸ் கிவன் நம்பர் டிவைசர். வாட் இஸ் த பேஸ் ஹியர்? 10. வாட் இஸ் த டிவைசர் ஹியர்? 12. 10 minus 12 எழுதுங்க. -2. -2 நம்ம வேதிக் மேக்ஸ்ல we will write the base as bar. இல்லையா? அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொன்னேன். இந்த ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. 1 இருக்கிறதுனால how many steps நிதர்ஷனா? 2 steps. Multiplication, addition. So first number அப்படியே கொண்டு வந்துடணும் 1. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுமா? 1 ஆல பார் 2 அப்ப பார் 2. இப்ப அடிஷன் பண்ணோம். பார் 2 + 2 பார் 2 வந்து 2 0மா? 0. 0 பார் 2 ஆல மைனஸ் பண்ணோம். மல்டிப்ளை பண்ணா 0. 0 + 0 0. 0 பார் 2 வந்து 0மா? 0 + 1 1. So what is your question? 100 remainder வந்து 1 மா? இதா above base below base கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேயா? ஓகே புரிஞ்சுதா? பூவலிங்க புரிஞ்சுதா உனக்கு? சென்னைக்கு நம்ம வந்து சஞ்சனா நெக்ஸ்ட் சம் சஞ்சனா அதுக்கப்புறம் பூவலிங்க. ஓகே எல்லாருக்கும் சான்ஸ் உண்டு. இப்ப நான் முதல்ல மேம் பேஸ் டிஜிட் 1 எல்லாருக்கும் உண்டுமா சான்ஸ். இப்ப வந்து நம்ம 2 டிஜிட் போறோம். ஓகேயா? 10623 divided by 105. ஆனா காமன் ஸ்டெப்ஸ் தான் இது. வாட் இஸ் த பேஸ் ஃபர்ஸ்ட்? 100. 100. above base below baseலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இல்லையா? ஓகேயா? சரி இங்க என்ன எழுதணும்? வாட் ஐ ஷுட் ரைட் ஹியர்? இங்க என்ன எழுதணும்? 23. 23 ஏன்னா 2 zeros இருக்கு, அதனால 2 டிஜிட். மிச்சம் 106 நடுவுல எழுதிக்கணும். ஓகே நெக்ஸ்ட் பேஸ் மைனஸ் கிவன் நம்பர் டிவைசர். பேஸ் வந்து 100, டிவைசர் வந்து 105. 05 2 டிஜிட்டா எழுதணும். ஓகேயா? ஏன்னா இங்க 2 zeros இருக்கு. இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 டிஜிட் வரும்போது ஓகேயா? 05. ஃபர்ஸ்ட் இங்க 1 இருக்கு. 2 ஸ்டெப். how many steps are here? MA. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கீழே கொண்டு வரும். அப்புறம் என்ன பண்ணணும்? 0 1 into 5 bar 5 bar தனித்தனியா எழுதணும். ஆனா ஒரு டைம் தான் ஆட் பண்ணணும். 0 + 0 0. சோ ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன? திருப்பியும் 0 into 0 0. 0 into 5 bar 0. ஓகேயா? அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 6 minus 5 1. திருப்பி என்ன பண்ணும்? மல்டிப்ளிகேஷன் அடிஷன் முடிச்சாச்சு. திருப்பி என்ன பண்ணும்? 1 into 0 0. 1 into 5 bar 5 bar. இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணும். 3 minus 5 எவ்வளவு? 2 bar. இது எவ்வளவு? 2. சோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வருது. டைரக்டா போகலாம். டிவின்குலேட் பண்ண. இங்க வந்து நெகட்டிவ் ரிமைண்டர். ஓகேயா? நெகட்டிவ் பாசிட்டிவ் கலந்துருக்கு. சோ 22 டிவின்குலேட் பண்ணா என்னது? லாஸ்ட் ஃப்ரம் 10 10 minus 2 8.
இதெல்லாம் பணத்துல பண்ணோம்னா 2 வந்து டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு. ஸோ 20 - 2 18 ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் வரும். ரிமைண்டர் இஸ் லெஸ் தேன் த டிவைசர். ஸோ இவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? 2 டிஜிட்டா வந்தா மட்டும் 2 0 இருந்தா 2 டிஜிட்டா எழுதணும். 1000 வந்ததுன்னா 3 டிஜிட்டா எழுதணும். அவ்வளவுதான் லாஜிக். புரியுதாமா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் பூவலிங்கம் பண்றியா? வந்து 0 சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? 06 கீழே 05 போட்டுக்கீங்க மேம். அது எப்படி மேம் போட்டீங்க? 1 into 0 multiplication. 1 into 5 0 5. Multiplication addition மாறி மாறி வரும். ஃபர்ஸ்ட் 1 into 05 மேம் பண்ணேன் அந்த ஃபர்ஸ்ட் இதுல. ஆமா, 1 into 0 0, 1 into 5 5. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் ஆட் பண்ணது ஒரு டைம் தான் ஆட் பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணிடக்கூடாது. 0 plus 0 0. திருப்ப மல்டிபிளிகேஷன் 0 0. அந்த ஸ்டெப் இது. திருப்பி ஆட் பண்ணலாம். புரியுதா? அடுத்த சம் பண்றியா? பூவலிங்கம் 99. Okay. So first you have to find what is the base. What is the base? Base வந்து 100. 100. So how many steps are there? 3. 2 step. Multiplication and addition. So இங்க என்ன எழுதணும்? What you have to write here? Ma'am, base minus divisor ma'am. Base minus divisor. So base வந்து என்னது? 100. 100 minus 9 எவ்வளவு? 99 எவ்வளவு? Ma'am, 1. 2 டிஜிட்டா எழுதணும் because the base has 2 zeros. Okay? மிடில் எழுதணும். மிடில்ல என்ன நம்பர் எழுதணும்? Ma'am, அதுல வந்து 100. Okay, super. Lastல 10. Okay? Okay. So இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படியே கொண்டு வந்துரும். அப்புறம் 0 வந்து 01. ஓகே, கரெக்ட். அப்புறம் மேம் அதுக்கப்புறம் 0 0 0 மேம். மைனஸ் இல்ல பிளஸ் 0 0 மேம். 0 plus 1. அதுதான் பண்ணக்கூடாதுன்னு ஆட் பண்ணணும். திரும்பி மல்டிப்ளிகேஷன். சாரி மேம். 0 into 0 1 0 into 1 0. 0. அப்புறம் மேம் மல்டிப்ளிகேஷன் ஆட். மேம் 1 கொஞ்சம் மியூட்ல கொஞ்சம் வெயிட். நெக்ஸ்ட் மா 0 1 மேம். 1 into 0 0. 1 into 1 1. So add மேம் 1. So quotient is 1 of this level. Remainder is less than 99. அதனால கரெக்ட் ஆன்சர். ரிமைண்டர் கிரேட்டரா வந்தா திருப்பி டிவைட் பண்ணு. ஓகேயா? எஸ் எஸ் நிகர்ஷனா இப்ப above base மட்டும் base and subtraction multiplication addition பண்ணனும். above base இல்ல, உன்னோட பேஸோட ஃபர்ஸ்ட் டிஜிட் 1 இல்லாதப்பதான். ஓகே நான் திருப்பி சொல்றேன், நீ above base below base கன்ஃபியூஸே ஆயிக்காத. ரெண்டே டைப் தான் சம். 1 இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் 10 100 1000 அந்த மாதிரி இருந்தா 2 ஸ்டெப் மல்டிப்ளிகேஷன் அடிஷன். அதை தவிர 1 தவிர எந்த நம்பர் இருந்தாலும் 4 ஸ்டெப். above base below base இதை வச்சு கண்டுபிடிப்போம். பேஸ் மைனஸ் கிவன் நம்பர், அவ்வளவுதான். இப்ப இங்க வந்து பேஸ் 100 100 minus 99 01. இதே 105 கொடுத்தா 100 minus 105 மைனஸ் 20. ஸோ அதுல எந்த கன்ஃபியூஷனே வராது. அந்த மாதிரி பண்ணீங்க. சரியா? புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் நான் இப்ப ஒரு 2 சம் கொடுக்க போறேன் மேம். ஓகேயா? நீங்களே தான் கண்டுபிடிச்சு பண்ணணும். நான் எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன். டிவிஷன் நீங்களே பண்ணுங்க. ஓகேயா? நான் எதுவும் ஹெல்ப் பண்ணல, நீங்களா தான் பண்ணணும். 1 சிங்கிள் டிஜிட் வச்சு பண்ணுறேன்.
என்ன தெரியுமோ பண்ணுங்க இந்த 2 சம் அவ்வளவுதான். ஓகே 2 minutes டைம் அப்புறமா நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நான் சொன்னது புரிஞ்சுதா? இல்லம்மா ஃபர்ஸ்ட் எனக்கும் கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் தி பிளேஸ் இஸ் ஒன்லி மாஸ்டர் பண்ணா புரிஞ்சிச்சு. நீங்க தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் பண்ணாத. பரோட்டா போடுறான் சனி நேரில் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு கடையில போய் வாங்கிட்டீங்க அதை விட்டுட்டு உட்காந்துட்டு. நானும் டிக்கெட் வாங்கினேன் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிடுவாங்க. இன்னும் 4 பேர் கூட்டிடு 4 டிக்கெட்டா கூட 3 6 டிக்கெட் கூட்டிடு. சஞ்சு பிள்ளைங்க 2 மருமகன் 1 இவன் ஒய்ஃப் 1 2 பிள்ளைங்க அங்க 3 இங்க 3 6 6 2 8 8 2 10 சம்மந்தி அம்மா சம்மந்தி அம்மா சம்மந்தி அம்மா சம்மந்தி அப்பாலாம் வந்தாங்கன்னா அது ஒரு 4 டிக்கெட் ஆகுது. எவ்வளவு கரெக்டா எப்படிப்பா சொல்றீங்க? கடையில மட்டும் எப்படி டக்கு வீட்ல பண்ணாங்களே அவ்வளவுதான். அதுக்கு என்ன செஞ்சு பண்ண முடியும்? முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. முடிச்சிட்டீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. முடிச்சிட்டீங்களாமா? 3 minutes ஆயிடுச்சு டைம். பிகாஸ் நீ முடிச்சாச்சா? என்னாச்சு இவ்வளோ டைம்? ஏன் ஈஸி தானே சின்ன. ஓகே எல்லாரும் முடிச்சாச்சா? ஃபர்ஸ்ட் ஒன் எஸ் ஜானிஷ் ஆன்சர் என்னமா? 6th one ஜானேஷ் ஜனீஷ் 6th சொல்லுப்பா. 51 remainder 23. ஃபர்ஸ்ட் ஒன் பேஸ் என்ன எடுத்த? பேஸ் வந்து 100 மேம். சரி அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லுப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. மேம் மாலை நம்பர் சொல்றேன் மேம். என்ன 431 நடுவுல என்ன போட்ட? 3 மேம். பேஸ் 100ல எத்தனை 0 இருக்கு? 2 மேம். இப்ப இங்க எத்தனை நம்பர்ஸ் எழுதணும் லாஸ்ட் காலம்ல? சாரி மேம். அதான் மிஸ்டேக் திருப்பி பண்ணேன். ஓகே எஸ் மேம். உங்க ஆன்சர் என்னடா? 1 வந்து 4 ரிமைண்டர் வந்து 39. ஓகே எல்லாருக்கும் ஆன்சர் வந்ததா? கோஷன் 4 ரிமைண்டர் 39 ஏதாவது வராம இருந்துச்சா? ஓகே நெக்ஸ்ட் சம் அபிஜித் சொல். ஜனீஷ் அதை பண்ணிட்டு ஆன்சர் செக் பண்ணுடா. கோஷன் 4 ரிமைண்டர் 39 வருதா பாருங்க. ஓகே மேம். ஓகே எஸ் அபிஜித் நெக்ஸ்ட் சம். அபிஜித் பண்ணியாச்சா பண்ணலையாடா? பண்ணல. சந்தனா சொல். 6 கோஷன் 62 ரிமைண்டர் 4. கோஷன் 62 ரிமைண்டர் 4 கரெக்டா? கோஷன் 62 ரிமைண்டர் 4 வருதா?
எனக்கு 74 74 வருதா? எனக்கு portion 74 ரிமைண்டர் வந்து 9 மார்க் 74 ஆவேன். போர்ஷன் 74 ஆ? என்ன பண்ண செஞ்சு நான் இது என்ன எழுதுனேன்? 11 பேஸ் என்னது? 10. இங்க என்ன பண்ணும்? 568. So 10 minus 1 bar 1. அப்புறம் என்ன பண்ணும்? 6 into minus 1 bar 6. Bar 6. 8 minus 6 2. 2 into 2 2 minus 1 2 3. Portion 62 remainder 3. 62 11 are எவ்வளவு வரும்? 2 8 6 into 2 வரும் plus 3. கரெக்டா? இதான் ஆன்சர். நீயும் 10 இதுல 60. மத்தவங்களுக்கு எப்படிமா 72 வந்து செக் பண்ணுங்க ஒரு டைம். எங்க மிஸ்டேக் தெரிஞ்சுட்டேனா 8 வந்து 6 கூட ஆட் பண்ணிட்டேன் நான். அது பார் வாங்கலாமா? மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணும். அதான் தப்பா எழுதிட்டேன். அபிஜித் என்ன 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 மிஸ்டேக் பண்ண? பார் 2 பார் 2 இல்ல 8 minus 6 plus 2 இல்ல மல்டிப்ளிகேஷன் 1 into இந்த பாருன்னு கேக்கியா? இங்க என்ன பண்ணணும்? பேஸ் மைனஸ் டிவைசர். பேஸ் இஸ் வாட்? 10. 10 minus 11 எவ்வளவு? 1 minus 1. அதான் பார்மிங் எழுதிருக்கேன். நான் above base below base கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் டிசைட் பண்ணனும் பேஸ் என்ன டிவைஸ் பண்ணனும். பேஸ் வந்து டிவைசரை மைனஸ் பண்ணிருங்க. பிளஸ் வந்தா பிளஸ் நம்பர் மைனஸ் above below பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? முதல்ல வந்த உடனே யூ ஹேவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் த பேஸ். பேஸ்ல எத்தனை ஜீரோ இருக்கோ அதை பொறுத்து ரிமைண்டர் பார்ட்டையும் போர்ஷன் பார்ட்டையும் செப்பரேட் பண்ணிடணும். பண்ணிட்டு கீழே எழுதுற மல்டிப்ளையர் வந்து இந்த நம்பருக்கு கீழே எழுதுற நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸ் மைனஸ் கிவன் நம்பர். புரிஞ்சுதா அபிஜித்? இப்ப ஃபர்ஸ்ட் டைப் எல்லாரும் கிளியரா? இப்ப டைப் 2 போலாமா? டைப் 2 வந்து when your first digit of your base number, அது நல்லா பார்க்கணும். when your first digit of the base number of base is not equal to 1. அப்படின்னா எத்தனை ஸ்டெப்ஸ்? how many steps? 4 steps. What are they? Division, subtraction, division, and multiplication, addition. Okay, இதுதான் பண்ணணும். புரியுதா? பண்ணலாமா? யார் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் சம் யார் பண்றீங்க? போன தடவை யார் இன்னும் பண்ணல? போன டைம் யார் பண்ணலன்னு? விகாசினி பண்ணல. விகாசினி பண்ணல. விகாசினி சொல்லு. வாட் இஸ் த பேஸ் நம்பர் ஃபர்ஸ்ட்? பேஸ் 50. நீங்க above below யோசிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் லைனை ஃபில் பண்ணிருங்க. இங்க எவ்வளவு? 49. 49. இங்க என்ன எழுதணும்? மிடில்ல 0 வந்து 386 எழுதணும். அங்க லாஸ்ட்ல ஒரு இப்போ 50. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பேஸ் மைனஸ் டிவைசர். வாட் இஸ் பேஸ் மைனஸ் டிவைசர்? பேஸ் மைனஸ் டிவைசர் பார் 1. பார் 1. பேஸ் இஸ் 50, டிவைசர் இஸ் 49. 50 minus 49 எப்படி பார் 1 ஆகும்? 1. சோ இங்க இருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். டிவிஷன் ஃபர்ஸ்ட். இது வந்து இங்க கீழே வந்து அந்த பேஸோட ஃபர்ஸ்ட் டிஜிட் எழுதிடணும். 5 எழுதிடணும். ஓகே, this will act as divisor, இது will act as multiple. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன? கீழ 7 போட்டு மேல 3 வந்து போகாது 5ல. so you have to take 38. 7 5s are 38. so remain. இப்ப டிவிஷன் முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து சப்ட்ராக்ட் பண்ணும். 38 minus 35 எவ்வளவு? 3 அடுத்த நம்பரோட லெஃப்ட் சைடுல எழுதணும். ஓகே, so subtraction is also finished. next step என்னது? மல்டிப்ளை பண்ணணும். 7 into 1 7 மல்டிப்ளிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும்?
fourth step ஆட் பண்ணு. add பண்ணு 36 plus 7 is what 36 plus 7 வந்து 43. so ஒரு செட் முடிச்சிட்டோம் திருப்பி என்ன பண்ணோம் again division 43 divided by 5 அங்க போகணும். கீழ என்ன பண்ணோம் 8 5s are 40 so remaining எவ்வளவு 3 you have to write here division முடிச்சாச்சு subtraction முடிச்சாச்சு next என்ன step விகாசினி ஆட் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன்ல இதை ஞாபகம் வச்சுட்டு இதே ரூல்ல தான் போகணும் டிவிஷன் பண்ணியாச்சு 43 divided by 5 8 43 minus 40 3 சப்ராக்ஷன் பண்ணியாச்சு அடுத்து மல்டிப்ளிகேஷன் எதையும் மல்டிப்ளை பண்ணும் 38 78 ஒன்னையும் போட்டு அங்க போடணும். 8ஐயும் 1ஐயும் தான் பண்ணணும் மொத்தமாலாம் லாஸ்ட் டிஜிட் மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும் 8 into 1 8 39 புரியுதா எங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த ஒரு சைக்கிள் வந்து முடிஞ்சிடும் சோ இப்ப ரிமைண்டர் இஸ் லெஸ் தேன் டிவைசர் சோ அப்படியே விட்டுறலாம் கோஷன் 78 ரிமைண்டர் வந்து 39 புரியுதா ஃபர்ஸ்ட் டிஜிட் டிவைசரா இல்லாதப்ப இந்த சம்ஸ் இதெல்லாம் வரும் ஓகேயா அண்டர்ஸ்டுடா நெக்ஸ்ட் சம் யார் பண்ண போறீங்க சந்தனாவா முடிச்சிட்டீங்களாமா சரி செகண்ட் சம் சஞ்சனா 8136 by 56 சேம் ஸ்டெப் தான் எங்கேயுமே கன்ஃபியூஷனே வேணாம் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டிட்டர்மைன் த பேஸ் 60 நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு புட் ஃபிளாக் மெத்தட் அவ்வளவுதான் இங்க என்ன நம்பர் எழுதணும் 56 so here what I have to write 6 ஏன்னா ஒரு ஜீரோ தான் இருக்கு ரிமைனிங் நம்பர் I have to write inside இப்போ இங்க என்ன எழுதணும் பேஸ் மைனஸ் டிவைசர் 60 minus 56 என்னது பேஸ் வந்து 60 56 எவ்வளவு 4 இங்க என்ன எழுதணும் this is multiplication this is division 6 so the base digit ஓட first digit என்னது base number ஓட first digit என்னவா இருக்கு 6 so it is not equal to 1 அதனால எத்தனை steps 4 steps first what we have to do division so first 8 divided by 6 எவ்வளவு 1 remaining எவ்வளவு quotient வந்து 1 1 6 or 6 remaining எவ்வளவு 2 I have to write at the left side. So division, multiplication, addition, subtraction. Division முடிச்சாச்சு sorry subtraction, multiplication, addition. Division முடிச்சாச்சு subtraction முடிச்சாச்சு அடுத்து என்னது multiplication 1 into 4 so இது ரெண்டா என்ன பண்ணணும் 21 plus 4 26 so ஒரு செட் முடிஞ்சது திருப்பி என்ன பண்ணணும் டிவைட் எதை டிவைட் பண்ணணும் 25 divided 6 எவ்வளவு 25 divided by 6 எவ்வளவு how many 6 are there in 4 so remaining எவ்வளவு 1 so subtraction பண்ணியாச்சு so அடுத்த multiplication 4 4s are 24 4 4s are 16 இது என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் 29 13 plus 16 29 29 திருப்பி என்ன பண்ணணும் 6 ஆல டிவைட் பண்ணு 29 divided by 6 என்னது 4 திருப்பி எவ்வளவு 5 again you have to multiply திருப்பி என்ன பண்ணணும் add 2 carry over 1 7 இப்போ ரிமைண்டர் கரெக்ட்டா இருக்கா ரிமைண்டர் இஸ் லெஸ் தென் கிரேட்டர் than the divisor இல்லையா 72 வந்து 56 விட கிரேட்டரா இருக்கு சோ என்ன பண்ணும் 72 திருப்பி 56 ஆல டிவைட் பண்ணும் எய்தர் இது இதுங்க கொஞ்சம் நல்லா கவனிங்கமா ரிமைண்டர் இஸ் மோர் தென் டிவைசர் கான்செப்ட் சோ திருப்பி என்ன பண்ணலாம் இதே மாதிரி 56 ஆல டிவைட் பண்ணலாம் இங்க என்ன வரும் 7 இங்க 2 இங்க 56 இங்க 4 இங்க 5 so 1 5s are 5 இல்லையா ரிமைனிங் 2 1 4s are 4 26 so this is the final remainder quotient இங்க 1 இருக்கு so இத ஆட் பண்ணிரு quotient is equal to 145 remainder is equal to 26 புரிஞ்சுதா இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாமா
மேம் தப்பா இருக்கு மேம். கோஷன் வந்து 144 மேம். நம்ம மைனஸ் தானே பண்ணுவோம். கோஷன் ஆமா சாரி மைனஸ் பண்ணு. தப்பா பண்றேனா? அப்போ 144 இது இந்த ஆட் தானமா பண்ணணும். ஆட் தான் பண்ணணும். ரிமைண்டர் வந்து நம்ம ரிமைண்டரால நம்ம அதை எடுத்து மைனஸ் பண்றோம். நம்ம 72 நீ எப்படி எழுதலாம்? 56 மல்டிபிள்ஸா எப்படி எழுதலாம்? 56 பிளஸ் 26 ரைட்டா? இப்ப நெகட்டிவ் வந்தாதான் நீ சப்ராக்ட் பண்ண முடியும். இங்க பாசிட்டிவ் நம்பர் தானே வருது. ஓகே நெகட்டிவ் வந்தா நீ சொன்னது கரெக்ட். மைனஸ் பண்ணலாம். இங்க 72 is 156 is there. So 156 இங்க தூக்கி போடணும். புரியுதா? என்ன கேட்டது? 145 கரெக்டா? ஓகேயா? புரிஞ்சுதா? ஓகே. அடுத்த சம் யாரு? அபிஜித்தா. ஓகே பண்ணலாமா? இப்ப நான் 2 டிஜிட் போடுறேன். ஓகேயா? 2 டிஜிட். எல்லாருக்கும் சான்ஸ் உண்டு. 184. ஓகே. பேஸ் நம்பர் என்னது இருக்கும்? வாட் இஸ் த பேஸ் நம்பர் ஃபர்ஸ்ட்? பேஸ் நம்பர் 300. 300. First you have to find the base. அப்புறம் எங்க எங்க என்னென்ன எழுதணும்னு சொல்லு. 128. 312 இங்க. அங்க 312 மிடில் 128 இருக்குல்ல? கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து 48. கரெக்ட். இந்த டவுன்ல இங்க மல்டிப்ளையர் இடத்துல என்ன எழுதணும்? பேஸ் மைனஸ் given நம்பர். இங்க என்ன என்னமா எழுதணும்? இங்க என்ன எழுதுவீங்க? What is the base number? 300. Divisor என்னது? டிவைசர் என்னது? டிவைசர் என்னதுன்னா மைனஸ் பண்ணா என்ன வரும்? மைனஸ் பண்ணா 12. மைனஸ் 12. 1 பார் 2 பார் மைனஸ் 12 வந்துடக்கூடாது. இங்க என்ன எழுதணும்? அங்க வந்து இது 300. இதுதான் டிவைடரா இருக்கும். சோ இங்க எத்தனை ஸ்டெப்ஸ்? பேஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 1 இல்ல. அப்ப எத்தனை டிஜிட் அது? பேஸ் வந்து 1 இல்ல. அப்ப எத்தனை ஸ்டெப்ஸ் இங்க பண்ணணும் நம்ம? ஆக்சுவலா 2 ஸ்டெப்ஸா 4 ஸ்டெப்ஸ்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிவிஷன். தெரியாதவங்க இங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகே? டிஎஸ்எம்இ. சோ ஃபர்ஸ்ட் என்னது? டிவிஷன். 1 3 ஆல டிவைட் பண்ண முடியுமா? என்ன எழுதணும்? கோஷன் இடத்துல என்ன எழுதணும்? 6 3s are 18. 18 divided by 3 6. ரிமைண்டர் என்னது? மைனஸ் பண்ணா 0 மேம். 0 இங்க பண்ணி. சோ டிவிஷன் முடிச்சிட்டோம், சப்ட்ராக்ஷன் முடிச்சிட்டோம். மல்டிப்ளிகேஷன். ஒரு நம்பரா மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா? 6 1s are என்னது? பார் 6 இல்லையா? பார் 6. அடுத்தது 6 into பார் 2 பார் 12. இப்போ பார் 1 இங்க வந்துரும், பார் 2 இங்க வரும். சோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 72 எழுதிக்கலாம் டைரக்ட். புரியுதா? இந்த ஸ்டெப் புரியுதா? அண்டர்ஸ்டுடா அபிஜித்? அதுக்கப்புறம் அடிஷன். சோ மல்டிப்ளை பண்ணியாச்சு, ஆட். 8 minus 2 8 minus 2 வந்து 6 மேம். 6. 4 minus 7 4 minus 7 வந்து பார் 3. ஓகே. இப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ் வருது இல்லையா? சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இங்க பின்னாடி வருது. இத என்ன பண்ணலாம்? இப்ப ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு. இது எந்த பிளேஸ்ல இருக்கு? டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு. அப்ப இதுக்கு என்ன இருக்கும்? -30 இல்லையா? இது வந்து +6. சோ -30 + 6 எவ்வளவு? 30 + 6 36. 1 minus 1 -24 தான் அகைன் இல்லையா? இது நல்லா கவனிங்க. இந்த சம் கொஞ்சம் டிஃபரெண்டான சம். இப்ப ரிமைண்டர் நெகட்டிவா வருது இல்லையா?
நெகட்டிவா வரும்னா என்ன பண்ணணும் நம்ம வந்து டிவைசரை வந்து ஆட் பண்ணணும். ஆக்சுவலா பாசிட்டிவா வர்ற வரைக்கும் ஆட் பண்ணணும். சரியா? -24 + 312 எவ்வளவு? 24 300. ஆமா, ஏன்னா டிவைசர் வந்து 1 இல்லையா? 288 இல்ல? 288 தான் உங்களோட ரிமைண்டர். நீங்க ஒரு கோஷன்ட் ஆட் பண்ணிருக்காங்க, அதனால இங்க ஒரு கோஷன்ட் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். சோ 5. ஓகேயா? சோ உங்களோட கோஷன்ட் என்னது? 5. ரிமைண்டர் வந்து 280. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா ரிமைண்டர் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் ஆஃப் டிவைசர் ஆட் பண்ணணும். அதாவது பாசிட்டிவா வர்ற வரைக்கும் ஆட் பண்ணிட்டே இருக்கணும். இங்க ஃபர்ஸ்ட் 312 ஆட் பண்ணோடனே பாசிட்டிவ் வந்துருச்சு. நீங்க எத்தனை மல்டிபிள்ஸ் ஆஃப் டிவைசர் ஆட் பண்ணீங்களோ அத்தனைய கோஷன்ட்ல இருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேயா? நீங்க புரிஞ்சுட்டு பண்ணணும். தயவு செஞ்சு நாளைக்கு சண்டே உட்காந்து ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க டிவிஷன். ஓகே? ஸ்கூல் திறந்தாச்சுன்னா டைம் இருக்காது நமக்கு. நெக்ஸ்ட் டைம் யாருமா சொன்னீங்க? 4th ஒன் ஜனிஷா. நானும் பண்ணணும். எல்லாரும் 4th சம் ஜானேஷ் கேட்டா மேம் 5th மேம். சரி. 4th ஒன் அப்போ பூவலிங்கமா? எஸ் மேம். எஸ் மேம். ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் த பேஸ். base 90. ஓகே. Flat method போட்டுக்கணும். 89 744 3. நம்ம அதுக்கப்புறம் பேஸ் மைனஸ் டிவைசர். ஸோ வாட் மேம்? நம்ம அதுக்கப்புறம் 7 இங்க 9. சோ 4 ஸ்டெப்ஸ். 74 எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டிவிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் 4 ஸ்டெப்ஸ். 74 மேம். 74 divided by 9. 74. இங்க என்ன எழுதணும்? 8. So division முடிச்சாச்சு. ரிமைண்டர் வந்து 2. You have to write here. Subtraction முடிச்சாச்சு. அடுத்து 1 into 8. மல்டிப்ளிகேஷன் முடிச்சு. 8 வந்து 32. கரெக்ட். 32 வந்து 9 டிவைட் பண்ணணும். 9 டிவைட் பண்ணா என்ன வரும்? 3 9s are 27. எஸ் மேம். 5. சோ சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? மல்டிப்ளை. மல்டிப்ளிகேஷன் 1 into 3 வந்து 3. 56. So quotient is 83, remainder is 56. 56. Okay? Very good. Next, Janish. Yes, ma'am. 2664 by 296. ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ணு சொல்லு. மேம் ஃபர்ஸ்ட் அந்த வாட்ச் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து 200 மேம். 300. ஓகே. நெக்ஸ்ட். மேம் அங்க வந்து 296 போடுறோம். 266. 266 இல்ல, கரெக்டா பார்த்து சொல்லு. இதே ஸ்டெப்ல தான் மிஸ்டேக் பண்ற. 4வது டைம். மேம் 216 மேம். 26 மேம். கரெக்டா பார்த்து பண்ணு. அடுத்து 64. இங்க என்ன பண்ணணும்?
மேம் அவன் வந்து 3 போடுவோம் மேம். 3 போடணுமா? நேரம் மார்க் கொடுத்து கிடக்குல. பேஸ் மைனஸ் டிவைஸ். பேஸ் வந்து 300 மைனஸ் 296. 2 போடணும் ஏன்னா இது கீழே 3. இதுல என்ன கன்ஃபியூஷன் உனக்கு? இங்க வந்து பேஸ் மைனஸ் டிவைஸ், இது வந்து பேஸ் டிஜிட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதை போடணும். இங்க 2 0 இருக்கிறதுனால 04. அண்டர்ஸ்டுடா? ஓகே மேம். நெக்ஸ்ட் ஒன். சோ இங்க 3 எத்தனை 24 இல்லையா? 8 3s are 24. அப்புறம் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணுவோம் மேம். பண்ணு. 26 minus 2 2 இங்க எழுதிக்கணும். அடுத்து என்ன பண்ணும்? மேம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். பண்ணு. 8 4s are 8 into 6 8 4s are 32 மேம். 32. அப்புறம் என்ன பண்ணும்? அடிஷன் பண்ணுவோம். 6 9 9 2. இந்த ரிமைண்டர் லெஸ்ஸரா இருக்கு டிவைசரை விட. இல்ல மேம் ஈக்குவலா இருக்கும். ஈக்குவலா இருந்தா என்னது? சேம் நம்பரை சேம் நம்பரால டிவைட் பண்ணா கோஷன்ட் 1 ரிமைண்டர் 0 இல்லையா? எஸ் மேம். சோ இந்த 1 அப்படியே நேரா ஆட் பண்ணி எழுதிடலாம். 8 plus 1 9 ரிமைண்டர் வந்து 0. புரியுதா? ஓகே மேம். ஜானேஜ் எழுதுறதெல்லாம் பார்த்து எழுது. அந்த 2 0 எல்லா இடத்துலயும் மிஸ் பண்ற. கரெக்டா யோசிச்சுட்டு எழுது. எத்தனை 0ன்னு பார்த்து ஸ்கிப் பண்ணு. சரியா? ஓகே மேம். நெக்ஸ்ட் சம் யாருமா பண்ண போறீங்க? எல்லாரும் கிளியர்னா நான் ஒரு 2 சம் தர்றேன். ஓகே மேம். பண்ணுங்க பாப்போம். இந்த 2 சம் பண்ணுங்க.